தெய்வ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நல்லவராக இருந்தார் என்பதை நினைத்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நினைத்தவர்களாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வந்த எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை தப்புவித்து வந்த எல்லா விதமான பாதைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்தாரே, வல்லவராக இருந்தாரே, போதுமானவராக இருந்தாரே. நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நம்மளை வழி நடத்தி வந்த அந்த மகா பெரிய தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அருமையான பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறான், அவர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறாரே. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மேல நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் துதிப்போம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு நல்ல பலன் தந்தீரே, நல்ல சுகம் தந்தீரே, நல்ல ஆரோக்கியம் தந்தீரே, நல்ல சத்துவம் தந்தீரே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்கள் கடந்து வந்த பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் எங்களை கரம் பிடித்து தூக்கினீரையா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின கிருபை பெரியது, நீர் எங்களுடைய வாழ்க்கையில பாராட்டின இரக்கம் பெரியது, நீர் எங்களுடைய வாழ்க்கையில பாராட்டின தயவு பெரியது ஆண்டவரே. எவ்வளவு வேணும் தகுதியற்ற எங்களுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்தது, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு பட்சம் கிடைத்தது, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு ஆண்டவரே இரக்கம் கிடைத்தது. ஆண்டவரே நீர் எத்தனை அன்புள்ள தேவனையா. ஆண்டவரே இந்த உலகத்தாலே நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட பொழுதும், ஆண்டவரே இந்த உலகத்தாலே தள்ளப்பட்ட பொழுதும், மகனே மகளே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை தேற்றுகிற உம்முடைய மகா பெரிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அழாதே என்று சொல்லி தேற்றினீரே, கவலைப்படாதே என்று சொல்லி தேற்றினீரே, திகையாதே என்று சொல்லி தேற்றினீரே. ஓ கண்ணீரை துடைக்கிறவராய் இருந்து எங்களை தேற்றினீர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை ஒரு விஷயம் கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவுங்க. ஒரு உண்மையுள்ள ஒரு ஆராதனை உமக்கு ஏறெடுக்க, ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் வேகம் கொண்டு வாங்க. இந்த ஆராதனை வேலைகளை கர்த்தர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராக இருந்தா? இதுவரை நம்மளை நடத்தின எபினேசர் இன்னும் நம்மளை நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அங்கு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுகையில் மாண்பிரே. மாறிடாயம்மா நேசரே,
அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே சேர்ந்து சொல்லுவோம் இயேசுவின் மகா அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் இயேசுவின் மகா அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே பயமதை நீக்கிடுமே யாவும் பாரி நீர் சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே அன்று ஒரு காலம் மொழியாதே பயமதை நீக்கிடுமே யாவும் பாரி நீர் சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் மொழியாதே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா இயேசுவின் மகா அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே சேர்ந்து சொல்லுவோம் அது நாளும் அறியலாகுமோ ஈடான அன்பு இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது நாம் பாவியாய் இருக்கையிலே அவருடைய அன்பை விளங்க பண்ணினாராம். எத்தனை நல்ல ஆண்டவர் இல்லையா? கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஒரு மனிதனை பார்த்தல்ல, நம்மளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்த்து நம்மளையும் நேசிக்க அவர் நம்மளிடத்தில் என்ன தகுதியை கண்டார், என்னையும் நேசிக்க என்ன பெரிய தாளந்தை அவர் நம்மிடத்திலே கண்டார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பையா, இந்த அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே. நாம் பாவிகளாயிருக்கும் பொழுது, துரோகிகளாயிருக்கும் பொழுது, நீசர்களாயிருக்கும் பொழுது, காணையாட்சிக்கு புறம்பாயிருக்கும் பொழுது அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்தது. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு, இன்றும் நம்மளை தாங்குகிற அன்பு, இன்றும் நம்மளை அணைக்கிற அன்பு, இன்றும் நம்மளை தேற்றுகிற அன்பு, இன்றும் நம்மளை ஆசீர்வதிக்கிற அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தா, செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். தெரிந்த பாடல்
தேவனை ஆராதிக்க வந்தவர்கள் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லா கைகளை தட்டி எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார்? ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே. தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீ ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீ ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே இருளில் இருந்த வாழ்க்கையை, பாவத்தில் இருந்த வாழ்க்கையை, சாபத்தில் இருந்த வாழ்க்கையை, கட்டுகளில் இருந்த வாழ்க்கையை, நிலையற்ற வாழ்க்கையை மாற்றினாரே, விடுவித்தாரே, ரட்சித்தாரே, என்னை உயிர்ப்பித்தாரே. மரித்து போயிருந்த வாழ்க்கையை நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மரித்து கிடந்த வாழ்க்கையை, ஜீவனற்று போய் கிடந்த வாழ்க்கையை, நம்பிக்கையற்று போய் கிடந்த வாழ்க்கையை, விடுதலை இல்லாமல் இருந்த வாழ்க்கையை அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு, நம்மளை உயர்த்தி, உன்னதங்களிலே உட்கார வைத்து, அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடியதான புத்திர சுவி அதிகாரத்தின் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அந்த அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கணவனின் அன்பு மாறி போகுதுல்ல, மனைவனின் அன்பு மாறி போகுது, பிள்ளையின் அன்பு மாறி போகுது, உறவுகள் அன்பு மாறி போகுது, நண்பர்களின் அன்பு மாறி போகுது. ஆனா மாறாத இயேசுவின் அன்பு என்றும் மாறாத அன்பாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் ஒரு பக்தன் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதினால் தான்
எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அவர் நம்ம கூட வரலனா எந்தோ மறிச்சிருப்பேன்ல. தாவீது அழகா எழுதுறாரு, நீர் உம்முடைய கிருபை இல்லைனா நான் என்றோ மறித்திருப்பையா, மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருப்பேன், மாத்திரமல்ல என் தலையிலே ஏறி போயிருந்திருப்பார்கள். உம்முடைய கிருபை ஒன்றுதான் என்னை இன்று வரை நிலை நிற்க வைக்கிறது. பாடி மகிமைப்படுத்துமா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதனால் தாயா என்று சொல்லி தெரிந்த பாடல் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து பாடி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி ஆமென். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்ல முடியும், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால்.
எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே சொல்ல முடியும், நீர் என்னோடு வருவது நாள் தாண்டவரே. என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை, என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையும் மதுரமாக மாறி வைத்ததே. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுவித்தா, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்தா, இந்த உலகத்தின் கட்டுகளில் இருந்து நம்மளை விடுவித்தா, பாவத்தில் இருந்து நம்மளை விடுவித்தா. அல்லேலூயா. நகோமி சொல்றாங்க, அல்லேலூயா. அங்கே மறுபடியும் எருசலேமுக்கு வந்த பொழுது அவர் எல்லாரும் நெகோமி என்று சொன்ன பொழுது, என்னை நெகோமி என்று சொல்லாதீங்க, என்னை மாறா என்று சொல்லுங்க என்று சொல்வதை பார்க்க முடியும். எல்லாவற்றையும் இழந்து போனவளாக, ஓ கணவனை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஓ தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை இழந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, தேவன் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வாதமாகவே மாற்றுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் கடந்து வரும் பொழுது அவர்களை மேக ஸ்தம்பமாய் பாதுகாக்கிறார், அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாக்கிறார், 40 வருடங்கள் போஷித்து பாதுகாக்கிறார். இன்றும் அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவா, பேரின்பமே, எந்தன் தஞ்சமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை அப்படியே ஆராதிப்போமா? நடத்துவா வல்லவர், என்றும் நடத்துவா, பேரின்பம் அவர் என் தஞ்சமே, பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அற்புதமாய் அவர் அவருடைய அன்பை நடத்தின பாதையை நினைத்து, நம்மேல் வைத்த கிருபையை நினைத்து, நம்மேல் வைத்த இரக்கத்தை நினைத்து, அன்னினோர் காக்கும் தூய அன்பு இப்போவினில் இவரை போர் அன்பர் எவருண்டு, இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்த இயேசு, என்றும் பற்றிடுவே, மாறாதவர் எந்த இயேசு, என்றும் பற்றிடுவே. வல்லவர், என்றும் நடத்துவா, எந்தன் இயேசு, எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவா. எல்லாரும் கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார்? அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து அல்லேலூயா. நம்பிக்கையற்ற நிலைகளை ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் மாறான நிலைமையில நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அடைபட்டு போய் இருக்கலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற
நிறைவேற்ற உண்மையுள்ளவராக நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை நம்பிக்கையை உயிர்ப்பிக்க, அல்லேலூயா, உங்களுடைய உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க, உங்க சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்க, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்களை மாற்ற அவர் நம்மத்திலே அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா என்று சொல்லி ஹல்லேலூயா. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். நேசர் நீதானையா, உம்மை தானையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி இயேசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி இயேசையா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. சொல்ல முடியும். உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. பாடி கர்த்தரை ஆராதனை ஆராதனை ஆமாண்டவரே, ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தரை அப்படியே ஆராதிப்போமா? ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் நேசர் நீர்தானையா, என் நேசர் நீர்தானையா, என் நேசர் நீர்தானையா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நம்பிக்கையற்ற சூழ்நிலையோ, வியாகுலமோ வறுமையோ நிந்தையோ அவமானமோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்போம் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீதான் எங்களுடைய நம்பிக்கை, நீதான் எங்களுடைய நம்பிக்கை, நீதான் எங்களுடைய அரண் ஆண்டவரே, நீதான் எங்களுடைய கோட்டை, நீதான் எங்களுடைய துருகமையா. எல்லா சூழ்நிலையிலும் நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே.
எங்களை இவ்வளவாய் நேசித்தீரே. தம்முடைய ஒரே பேரான குமாரனும் என்று பார்க்காமல் எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்து எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். தொடர்ந்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த ஜெப பகுதி முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளும். அப்பா தனிப்பட்ட சாட்சிகள் ஆண்டவரே, அப்பா சொத்தம் சபைக்காக நான் ஜெபம் ஆண்டவரே, இந்தியா ஆண்டவர் யூஐ எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது நம்ம சபைக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அப்பா சபையோட போதகர்களுக்காக வருகிறோம். அப்பா மூத்த போதகருக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த வயதான காலத்திலும் அப்பா ஆண்டவரே, அப்பா சுமந்து நீ வருகிறீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா அதுபோல் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே அசின் பாஸ்டர் பால்சாமிக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்காக குடும்பத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. சோத்திரப்பா இத்தனை வருடங்கள் ஆண்டவரே, அப்போ ஊழியத்தின் பாதையிலே பல விதமான கஷ்டங்கள் மத்தியிலும் நீ நடத்தி வருகிறே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அதுபோல் ஆண்டவரே பாஸ்டர் ஆண்ட்ரி ஃபேமிலிக்காக வருகிறோம். அப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஊழியத்திலே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவர் பலவிதமான ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் ஈடுபட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதுபோல் ஆண்டவரே சபையில் உள்ள எல்லா ஆராதனைகளையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா சோத்திரம் ஒவ்வொரு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே சண்டே ஸ்கூல் அப்பா சோத்திரம் ஆண்டவரே யூத் மீட்டிங் ஆண்டவரே அவுட்ரீச் மீட்டிங் எல்லாத்துக்கும் வருகிறோம். அப்பா அவுட்ரீச் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பொறுப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுக்கு தெரியாத பல பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவரே, அவங்களை கனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனுஷங்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் ஒவ்வொரு விஷயத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அதுபோல் சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக வருகிறோம். அப்போ ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக வருகிற ஆண்டவரே சோத்திரம். அப்பா சோத்திரம் குடும்பங்கள் ஆண்டவரே சோத்திரம். அப்போ இன்னும் ஆண்டவரே உம்முடைய அன்பில் கட்டப்பட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அதுபோல் ஆண்டவரே சபையில் உள்ள தரிசனங்களுக்காக வருகிறோம். 2500 ஆத்துமாக்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபையில் தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே சோத்திரம். அப்பா சோத்திரம். அதுபோல் சபையில் தனி இடம் கிடைக்க ஜெபிக்கிறோம். அப்பா அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்யும். எல்லா அப்பா தடைகளை மாற்றிப்போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அதுபோல் ஆண்டவரே நாங்கள் விடுதலோடு ஆராதிக்க ஆண்டவரே சோத்திரம் நல்ல ஒரு இடம் கிடைத்து அதை கட்டி முடிக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அப்பா சோத்திரம். அதுபோல் அடுத்த ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். ஒரே ஒரு ஜெபக்குறிப்பு இருக்குது. இது வந்து இந்திய நாட்டில் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA நம்ம பல நாட்களாக ஜெபித்து வருகிறோம். ஒரு வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம். இது வந்து எல்லாரும் தெரிந்தபடி 1976 இயற்றப்பட்டது. திரும்ப வந்து 2010 அப்புறம் 2016 18 வந்து ஒரு திருத்தங்கள் செய்யப்பட்டன. மெயினாக பார்க்கும்போது முக்கிய மாற்றங்கள் என்னென்னா 5 தான் மெயினான ரீசன். அது FCRA பதிவு ரத்து செய்யப்பட்டால் சொத்துக்களை அரசு நிர்வாகிக்கும் அதிகாரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டு நிதி வங்கி கணக்குகள் கட்டிடங்கள் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும். ஸோ அதற்காக ஜெபிக்கணும். அதுபோல் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த இது அமலாச்சுன்னா தானாகவே பதிவு ரத்து செய்யப்பட்டு அந்த பவர் அவங்களுக்கு கிடச்சிரும். 3வது பார்க்கும்போது NGO செயல்பாடுகள், புவியியல் வரம்பு, சமூக ஊடக கணக்குகள் இதெல்லாமே கட்டாயமாக இதில் வந்து கணக்கு காமிக்கணும். வெளிநாட்டு நிதி எதற்காக வருது, இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். 4வது பார்க்கும்போது அந்த ரிலீஜன் வந்து பதிவு செய்ய முடியாது. அந்த இதில் வந்திருக்குது ஒரு வழிபாட்டு தலம், ஒரு 105 இது கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் அந்த இது வந்துடும். ஸோ 5வது பார்க்கும்போது அபராதங்கள் அதிகரிப்பு. கிட்டத்தட்ட 30% வந்து அபராதங்கள் போட்டிருக்காங்க. அது மேக்ஸிமம் பார்க்கும்போது 1 லட்சம். இதனால கவர்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் போடக்க வந்து ஒரு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 5 காரணங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். வேத வசனம் எப்படியா சொல்லிக்கிறது, ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காயதே போகும். நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிப்போம். இதுக்காக ஜெபித்து அது ஒரு வந்து இந்திய தேசம் மற்றும் யூஐ தேசத்துக்காக நான் ஜெபித்து முடிப்போம். நல்ல பிதாவே, அப்பா அந்த FCRA இந்த சட்டத்துக்காக வருகிற ஆண்டவரே சோத்திரம். அப்பா சோத்திரம். இது மூலமாக பல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கிறிஸ்தவ அமைப்புகள் ஆண்டவரே அப்பா பள்ளிக்கூடங்கள் அப்பா சோத்திரம் மருத்துவமனைகளை பாதிக்கப்படுகிற ஆண்டவரே சோத்திரம். அப்பா சோத்திரம். எப்பா ஆண்டவரே சோத்திரம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போ என்று வாசிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எதிராக இருக்கலாம், ஆனால் நீர் தேவாதி ஆண்டவரே பூமி இனத்துக்கு நீ ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே நீ சர்வத்துக்கு நீ
அப்பா லோகாதிபதி ஆண்டவரே, அப்பா இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவர், வரவுடைய நாட்களிலே அப்பா ஆண்டவரே, அகிதோப்பின் ஆண்டவரே எல்லா ஆலோசனைகளையும் நீ அதம் பண்ணி முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், எங்களுக்கு எதிராக இந்த ஆண்டவரை வராதபடி நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதுபோல் இந்திய தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள சீஃப் மினிஸ்டருக்காக வருகிறோம். அவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். அப்பா தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா நிதியும் ஆண்டவரே சோத்திரம் சென்ட்ரலேருந்து வர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அதுபோல் இந்த யூஏ தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். எங்களோட தலைவர்கள் அப்பா ஞானமாக செயல்பட அப்பா கடந்த நாட்களில் கேள்விப்பட்ட ஆண்டவரே, கிட்டத்தட்ட 3000க்கு மேலாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே மிசைல்ஸ் அப்பா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் டோன்ஸில் அட்டாக் பண்ணாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எந்த தீங்கு எங்களுக்கு வராமல் நீ பாதுகாத்தீங்க, நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னவர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா சோத்திரம், எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதுபோல் எங்கள் சபையானது அப்பா இந்த இடத்துல அப்பா ஒரு ஒளியாக உப்பாக அப்பா அந்த ஆண்டவரே மலை மேல் பட்டணமாக இருக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இதுக்காக உமக்காக ஓட நீ ஒளியாக இருக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். அதுபோல் இந்த அப்பா அந்த லோக்கல்ஸும் ஆண்டவரே சோத்திரம் உண்மை கண்டுகொள்ள அப்பா எங்களை ஒரு பாத்திரமாக நீ பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள எல்லைகளை பாதுகாத்துக்கொள்ளும், எந்த விதமான யுத்தங்களோ சத்தங்களை வராதபடி கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா இதில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்கள் அப்பா ஞானமாக இதோ நல்ல ஒரு சீஸ் பேர் வர கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா ஜெப குறிப்புக்கும் நீ ஆண்டவரே பதில் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதி கன மைமேலாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி நம்ம நாளிலும் நாம் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் அவருக்கு மகிமை செலுத்தவும் அவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கவும் இந்த வேளையிலே அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்கும்படியாக கர்த்தருடைய ஊழியத்தின் சார்பாக தாசன் பகிர்ந்து கொண்டார்கள். அதைக்கும் தேவன் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா. இந்த அருமையான நாளின் இந்த இரவு வேளையிலே நீர் கொடுத்த நல்ல இந்த அருமையான ஐக்கியத்துக்காக நன்றி. இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவரீர் உமது நாம் மகிமைப்படும், நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். தேவ சித்தம் செய்யப்படுவதாக எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். இந்த நாளில் நமக்கு சபையிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசுவை போன்ற அன்பு. இயேசுவை போன்ற அன்பு. இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் மார்க்கு 12:31. மார்க்கு 12:31 எடுத்தவங்க வாசிங்க சத்தமா. இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இந்த வசனம் பிரதர் கூட இப்போ அருமையாக சொன்னாங்க. இந்த வசனத்திற்கு நமக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு அடைமொழி. என்ன அடைமொழி? அதற்கு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதற்கு முன்பாக இருக்கிறது என்னது? இதற்கு தமிழ் வசனம் தானே, எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்க வாசிக்கலாமே. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை. எதற்கு ஒப்பாயிருக்கிற? அப்போ தான் அந்த கேள்வி வருது. எதற்கு ஒப்பாயிருக்கிற? அதுக்கு முந்தின வசனம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தை நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? ரொம்ப தெளிவாக கை கொள்வோம். இந்த வசனம் நமக்கு ரொம்ப அருமையான வசனம். ஏனென்றால் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நாளில் வந்திருக்கிறோம். எதற்காக? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. பலத்தோடு முழு இருதயத்தோடு இந்த காலில் நம்ம என்ன செய்வோம்? நன்றாக ஆராதிப்போம். நம்முடைய ஆராதனை மிக கட்டத்தில் இருக்கும். கர்த்தருக்காக ஊழியத்துக்கு கொடுப்போம். ஊழியர்களை தாங்குவோம். ஊழிய ஸ்தாபனங்களை தாங்குவோம்.
அநேக தியாகங்களை செய்வோம், எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாவது கற்பனையை நம்ம என்ன செய்துருவோம்? பெரும்பாலும் மறந்து விடுவோம். பக்கத்தில் இருக்கிற சகோதரனையோ சகோதரியோ நாம் நினைத்து பார்ப்பதில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த வசனம் இந்த நாளில் தியானம் எல்லாருக்கும், இன்க்ளூடிங் பேசுகிற என் முதல் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் சரியாக ஒரு பொருத்தமான ஒரு வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த வசனத்தை கை கொண்டு கீழ்ப்படிந்ததுனால தான் அநேக மிஷினரிகள் என்ன செய்தாங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த காலில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் ருசித்து அங்கே இருந்திருப்பார்கள் என்றால் இந்த நாளில் நாம் என்ன செய்யிருப்போம்? கல்லையும் மண்ணையும் ஆவிகளையும் என்ன செய்வோம்? வணங்கி நம்முடைய இந்திய தேசத்தில் தான் இருந்திருப்போம். இன்று அந்த அன்பை அவர்கள் நமக்காக காட்டினது நிமித்தமாக இந்த நாளில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். சொன்னது யார்? யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லுகிறார். வேதபாரகன் ஒருவன் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர் அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அதற்கு முன் உதாரணமாக என்ன செய்தார்? சொன்னது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொன்ன காரியத்தை அவர் எவ்விதமாக நிறைவேற்றினார்? நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக நேரம் அனுமதிக்கிற பொறுத்து இந்த வழியில் தியானிக்க இருக்கிற பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார்? எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அநேக காரியங்களை நம்ம நிச்சயம் டெஃபினேஷனாக நம்மளால் சொல்ல முடியும். அவர்தான் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் படைத்த படைப்பின் காரணகர்த்தா. நாம் காண்கிற பூமியையும் அதன் சகல காரியங்களையும், வானத்திலும் பூமியிலும் பூமியின் ஆழங்களிலும் கடலிலும் காணப்படுகிற சகலத்தையும் படைத்த காரணகர்த்தா அவர்தான். அவர்தான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. பூமியை எல்லாவற்றையும் அவர் சொன்ன, அவர் கட்டளையிட்டார், எல்லாவற்றையும் உண்டானது. மனுஷனை நினைச்சதார் மண்ணினாலே உருவாக்கி தமது சுவாசத்தை கொடுத்ததுனால மனுஷன் நினைச்சுதான் ஜீவாத்மாவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருடைய தன்மைகளையும் அவருடைய நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்றால் நாள் கணக்கில் சொல்லலாம், மாதக்கணக்கில் சொல்லலாம், வருஷக்கணக்கில் சொன்னாலும் அது அடங்க போவதில்லை. அப்பேற்பட்ட மகத்துவமான வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சொன்னார்னா காற்றுக்கு கட்டளையிட்டால் காற்று நிச்சயம் அடிக்கும். வெளிச்சத்துக்கு கட்டளையிட்டார், இருளுக்கு கட்டளையிடுகிறார். அவருக்கு எல்லா வல்லமையும் அவருக்கு தான் உண்டு. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட தேவன் தான் சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒரு காரியத்தை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் வேதம் வசனம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ளது. போதித்த ஆண்டவர் இந்த வசனத்துக்கு எவ்விதமாக முன் உதாரணமாக திகழ்ந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ தான் அந்த வசனம் நமக்கு உள்ளாக செல்லும். இந்த நாட்களில் பிரசங்கங்கள் அதிகமாக எடுபடாமல் போவதற்கு ஒரு காரணம் யார் அப்படின்னா, பிரசங்கிக்கிற நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் தான் காரணம். முன் உதாரணம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படுத்துறதில்ல. இதுதான் அந்த பிரசங்கம் எடுபடாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது தான், அது ஒரு நாளும் திரும்பி வரப்போவதில்லை. ஆனால் சாட்சியாக இருக்க வேண்டிய நானும் நீங்களும் போதிக்கிறபடி ஜீவிக்காவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் இங்கிருந்து போய்த்து கொண்டிருப்போம், பிசாசு அங்கிருந்து என்ன செய்வான்? சிரித்து கொண்டிருப்போம். கடைப்பிடிக்காத காரியத்தை போதிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை அவர் சொன்னார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது?
அந்த அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு. நீங்கள் எத்தனை நாட்கள் தியானித்தாலும் அந்த அன்பை நம்மால் தியானித்து முடியவே முடியாது. அப்பேற்பட்ட அறிவு கெட்டாத அன்பு. வாசிப்போம் அந்த வசனத்தை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனம் வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. அறிவு கெட்டாத அன்பு. காரணம் என்னன்னா, அதோட டைமென்ஷனை நம்மளால் நினைச்ச முடியாது, அளக்க முடியாது. ஆழம், அகலம், உயரம், நீளம் எதுவுமே அளவிட முடியாது. அப்பேற்பட்ட அன்பு. அதை எப்படி புரிந்து கொள்வது பிரியமானவர்களே? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக நினைச்சார், மரித்தார். நாம் பாவிகளாக இருக்கும்போது, பாவிகளாக இருக்கும்போது யாரும் தேடி வர மாட்டாங்க. ஒரு தேவையோடு ஒரு மனிதன் இருக்கும்போது யாரும் தேடி வர மாட்டாங்க. ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்கும்போது யாரும் தேடி வர மாட்டாங்க. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்போது, நாம் அவரை விட்டு தூர போயிருக்கும்போது, காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி திரிந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? உங்களையும் என்னையும் தேடி வந்தார். நாம் தேடி போல. இந்த நாட்களில் ரட்சிப்புக்காக ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்குறதாங்க, பாதநடையாக போகிறாங்க, அநேக காணிக்கைகளை செலுத்துகிறாங்க, யாத்திரை செல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல நம்முடைய தேவன். நம்மை தேடி வந்த தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த அன்பு தான் பிரியமானவர்களே அறிவு கட்டாத அன்பு. அடுத்ததாக பார்ப்போம் என்றால், அவருடைய அன்பு முடிவு வரை நம்மேல் வைத்த அன்பு. வாசிப்போம் அந்த வசனத்தை. யோவான் 13:1. யோவான் 13:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் வைத்த அந்த அன்பு பிரியமானவர்களே, முடிவு பரியந்தம். எந்த ஒரு மனுஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அன்பு வைப்பான், தேடி வருவார்கள். பிள்ளைகள், கணவன், மனைவி, இவர்களுடைய அன்பெல்லாம் அந்த வெல்த் இருக்கும்போது தான் இருக்கும். ஒருவேளை ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். ஒன்றுக்கும் உதவாத ஒரு கணவன் செலவுக்காக இருக்கிறான் அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த மனைவி என்ன செய்வாங்க? நம்ம உலகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த அன்பு மறைந்து போகும். ஒருவேளை மரித்த பின்பு கூட கொஞ்ச நாள் தான் ஞாபகத்தில் வைத்திருப்பாங்க. ஆனால் பிரியமானவர்களே, முடிவு, இவ்வுலகத்தை விட்டு ஆண்டவர் போக போகிறார். அவருக்கு தெரியும் தன்னை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று. ஆனால் அவர் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு, தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவர் வகை தேடவில்லை. முடிவு பரியந்தம் அவர்கள் என்ன செய்தார்? தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தார். ஒரு தலைவன் அப்படி தான் இருக்கணும் பிரியமானவர்களே. தன்னை தேடி வந்த மக்கள் அழிந்து செத்து கொண்டிருக்கும்போது தலைதறிக்க ஓடிய ஒரு தலைவரை போல அல்ல, நம்முடைய ஆண்டவர் செத்து கொண்டிருக்கின்ற மக்களை தேடி வந்தார். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களை நினைச்சார், அவர் அழைத்தார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு எந்த மனிதனும் செய்யாத ஒரு அன்பு தான் பிரியமானவர்களே முடிவு வரை அவர் செய்தார். பிரியமானவர்களே, அதை விட மேலான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது, தான் கூட இருந்த ஒரு சீஷன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான். அவனை சிநேகிதனே என்று அழைத்தார். யாரால் அழைக்க முடியும்? தெரியும் யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான். வர்றான், யாரோட? போர்ச்சவர்களோடு கூட வர்றான். வந்து ரபின்னு சொல்கிறான். சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? முத்தத்தினால காட்டி கொடுக்க போகிறாயா? அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தால் தான் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். அன்பு இல்லாதவன் வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது, அன்பான வார்த்தைகளை. ஒருவேளை கோபமான வார்த்தைகளை பேசுவான், அல்லது எந்த வார்த்தையும் பேச மாட்டான்.
அல்லது செயல்களில் வேறு மாதிரி காட்டுவான். ஆனால் ஆண்டவர் சிநேகிதனே என்று சொல்லி அவரை நினைத்தார், அழைத்தார். பிரியமானவர்களே, அதுதான் அவருடைய அன்பு. அறிவு கட்டாத அன்பு என்று பார்த்தோம். முடிவு வரை எல்லா சூழ்நிலையிலும் நாட்களில் நம்முடைய தேசம் நம்மை விட்டு வந்திருக்கிறோம். இந்த தேசத்துக்கு வந்த பிறகு எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை சகிக்கிறோம். எத்தனையோ விதமான பாடுகளை நாம் நினைக்கிறோம், அனுபவிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தாருக்கு அது தெரிவதில்லை, குடும்பத்தாருக்கு நாம் சொல்வதில்லை. ஆனாலும் இந்த தேசத்தில் நம்முடைய பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன் தான். அல்லேலூயா. அவர் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, முடிவு வரை உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட அன்பு தான் நம்முடைய தேவனாகிய ஆண்டவருடைய அன்பு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய அன்பை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம் எப்படி அன்புள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய அன்பு விதமாக வெளிப்படுகிறது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அது நமக்கு பிரயோஜனம். கர்த்தருடைய அன்பையும் தேவனுடைய அன்பையும் நாம் சொல்லிக்கொண்டே போவோம் என்றால் எல்லையே கிடையாது. ஆனால் அந்த அன்பை நாம் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறோம், ருசித்த நாம் எவ்வித நிலைமையில் இருக்கிறோம் என்பதை தேவனின் பார்வையில் நமது அன்பு எப்படி இருக்க வேண்டும் அல்லது இருக்கிறது. வாசிப்போம். முதலாவதாக யோவான் 5:42. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முன்னுரை என்னது? உங்களில், ரொம்ப ஷாக்காக இருக்கும், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். இது யார் சொல்கிறா? அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் தான் சொல்கிறார். இந்த நாளில் நம்ம அந்த வசனத்துக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், தேவ அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அநேக வேளைகளில் இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணுறதே இல்லை. தேவனை போன்ற அன்பு நமக்கு இருக்கணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது, அந்த வசனம் நமக்கு தூக்கத்தில் கேட்டாலும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் தேவ அன்பு இருக்குதா? அதே அன்பு கொஞ்சம் இந்த வார்த்தையின் முன்பாக நம்மை வைத்துக்கொண்டு நாம் தியானிப்போமா, யோசிப்போமா? தேவ அன்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, அதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில் இந்த வசனம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நம்மிடத்திலே இல்லை. தேவன் காட்டிய அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் காண்பிப்பதில்லை. பிரியமானவர்களே, அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக நாம் பார்ப்போம், தேவ அன்பை நாம் என்ன செய்தோம்? விட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:42 வாசிங்க. லூக்கா 11:42. உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதெல்லாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. தேவ அன்பை நாம் என்ன செய்தோம்? விட்டோம். நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டோம். எதை செய்து கொண்டிருக்கிறோம்? வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சகலவித பூண்டுகள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய முதலாவது அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின்படி அவங்க என்ன செய்தாங்க? எல்லாவற்றிலும் தசமம் பாகம். அதோடு முடிஞ்சு போச்சு. தகப்பனையும் தாயையும் கவனிக்கிறதற்கு ஒரு காணிக்கை வச்சுருக்காங்க. அதை கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? அதோடு முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கடைப்பிடித்தவர்கள் பழைய ஏற்பாட்டு அந்த விசுவாசிகளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அது நடைபெற்று வந்தது. அதைத்தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒழுங்காக செய்கிறீங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணுறீங்க. இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணும்னா எல்லாம் நம்ம செய்கிறோம், எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கிறோம். தேவ அன்பை நாம் என்ன செய்தோம்? விட்டோம். இவைகளையும் செய்யணும், அவைகளையும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. தசமபாகம் பற்றி ஒரே ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் இதுதான் நினைக்கிறேன். இதற்கு மேலாக நம்ம கொடுக்க வேண்டும், அது வேறு டாபிக். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நம்ம செய்யும்போது தேவ அன்பை நம்ம விட்டு விடாது இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்ததாக வாசிப்போம், நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். ரோமர்
12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாய். கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருந்துச்சு? மாயமாக இருந்துச்சா மாயம் இல்லாமல் இருந்துச்சா? மாயம் இல்லாத அன்பு. அன்புலேயே மாயமான அன்பு இருக்குதுன்னு நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது. மாயமான அன்பு எப்படி இருக்கும்? பார்த்தும் பாராது போல ரொம்ப தெளிவாக பேசுவோம், ரொம்ப அழகாக அன்பை பற்றி டெஃபினேஷன் கொடுப்போம். ஆனால் ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பான், அது விசுவாசி விட்டுருவோம். பக்கத்தில் நம்ம கண்ணு முன்பாக இருப்பார்கள். ஒரு உதவி தேவைப்படுகிற ஒரு இடத்துல ஒரு மனிதன் இருப்பான், நம்மால் செய்ய முடியும், ஆனால் அந்த உதவியை செய்யாமல் இருப்பது தான் நாம் கற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக. நம்ம செய்யாமல் இருப்பது மாயமான அன்பு. நாங்கள் உங்களுக்கு இந்த உதவி பண்ணுறேன், அந்த உதவி பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு மாயமாக பேசிட்டு மறைந்து போகிற அன்பு. பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாத மாதிரி நம்ம போகிறது மாயமான அன்பு. ஆண்டவருடைய கிருபையில் இந்த கொரோனா பீரியடில் நமக்கு தெரிந்த அநேக சகோதரர்கள் எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது அவங்களுக்கு என்ன செய்யலாம், பாதிப்பு உண்டாக்கியிருக்கலாம், ஆனாலும் அதுதான் அன்பு. பிரியமானவர்களே, எத்தனையோ மக்கள் வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருப்பாங்க. ஒரு நல்ல வார்த்தை கூட நம்மளால் அநேக வேளைகளில் சொல்ல முடியறதில்ல. அப்புறம் நம்ம உண்மையான அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? ஏதோ சபைக்குள்ளே கிறிஸ்தவர்கள், சபைக்குள்ளே நம்முடைய அன்பு, இந்த பில்டிங்குள்ளே, வெளியே போனால் எனக்கு என்னென்று ஓடிடுறது. அப்படி இல்லை. யார் தேவையோடு இருக்கிறார்கள், என்ன தேவையோடு இருக்கிறார்கள், அதை நாம் கவனிக்கிறோமா? ஒரு சிலர் என்னை யாரும் கவனிக்கலை, என் மேல் யாரும் அன்பு வைக்கலை, அந்த பழியை நம்ம மற்றவர்கள்ட்ட போடுவோம். அப்படிப்பட்டவர்கள் உங்களால் அன்பு பெறத்தக்கவர்கள் யார்? எத்தனையோ பேர் ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம்? அன்பை காட்டலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மாயம் என்றால் இருக்கும், ஆனால் இருக்காது. சொல்லுவோம், ஆனால் செய்கிறதில்ல. இதுதான் மாயமான அன்பு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல. வசனத்தை மனப்பாடமாக சொல்கிறதுனால அல்ல, அது சொல்ல வேண்டும், நமக்கு தெரியணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவசியம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை, அதில் சொல்லப்பட்டுள்ள சாராம்சத்தை வாழ்க்கையில் நினைச்சணும், கிரியையினால் வெளிப்படுத்தணும். அதைத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் போடுங்க, 17ஆம் வசனம். ஒருவனுக்கு ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சலுண்டு கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டாள். இருதயம் நிறைய வேளைகள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்குது, திறப்பதில்லை. ஆண்டவருக்கு திறந்துட்டோம், ஆனால் பக்கத்தில் உள்ளவனுக்கு திறக்கிறதில்லை. நாம் இருதயத்தை அடைக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் 3 வேளையும் ஆகாரம் கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்திருக்கிறார், தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். ஒரு சின்ன தேவை வந்தாச்சுன்னா உடனே விண்ணப்பத்தை வைக்கிறோம், தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். இதிலே தான் நம்ம சர்க்கிள் ஓடிக்கிட்டே இருக்குது. மற்றவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆபிரகாமின் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்? உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். இதே ஆசீர்வாதம் நமக்கு வேணும், இதே வாக்குத்தத்தம் தான் நமக்கும். உன்னையும் என்னையும் ஆண்டவர் நினைச்சிருக்கார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்முடைய குடும்பங்களில்,
நம்முடைய நண்பர்கள் மத்தியில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில், ஊரில் இருதயத்தை அடைத்து கொள்ள வேண்டாம் பிரியமானவர்களே. குறைச்சல் உண்டு என்று கண்டால் கொடுப்போம். நம்முடைய விழாக்கள் அல்லது நம்முடைய வீடுகளில் நடக்கிற ஃபங்க்ஷனில் நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். மீதி வர்றதை என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் முதலாவது என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த கொடுக்கறத நான் பார்த்துருக்குறேன். ஏழைகளுக்கு முதலாவது எடுப்பாங்க. ஆனால் இந்த நாளில் மீதி வந்ததை கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு பெட்டி உண்டு, அதுக்குள்ளே அடக்கி வைத்து விடுவோம். வீட்டில் எத்தனை பொருள்கள் இருக்கிறது, பெட்டி பெட்டியாக கட்டி தேவையே இருக்காது நமக்கு. மூடையாக கட்டி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொடுத்த பொருளை கூட நினச்சிவோம் கட்டி வச்சுருப்போம். யாருக்கும் கொடுக்கறதில்ல. பாத்திரங்கள், தேவைக்கு அதிகமான பாத்திரங்கள், பல பாத்திரங்கள் நம்ம தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். எத்தனை ஆர்ஃபனேஜில் அந்த பாத்திரங்கள் தேவைப்படுகிறது, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம செயலில் காட்டணும் பிரியமானவர்களே. என்படியே எனக்கு அளந்து என்னை போஷின்னு சொல்லி வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அளந்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு நாள் அவர் குறைவுபடுத்துகிறதே இல்லை. அளவுக்கு மீறி தான் நம்ம நினைச்சிரோம் சேர்த்து வைக்கிறோம். நமக்கு நம்முடைய சொத்தை கொடுக்க வேண்டாம், தேவையில்லாமல் வச்சிருக்கிற காரியங்களை என்ன செய்யலாமே, நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். வருஷந்தோறும் பார்க்கும் போதெல்லாம் புது புது ட்ரெஸ், பீரோவை திறந்தால் சில டைம் மேலேருந்து என்ன செய்யும், கீழே விழும். நம்ம ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது போய் அந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? அங்குள்ள சபைகளில் நீங்கள் என்ன செய்கிறீங்க போய் கேட்கலாமே. நம்ம ஊருக்கு போனால் பிக்னிக்கெல்லாம் போகிறோம், ஆனால் பாவப்பட்ட ஜனங்களை தேடி நாம் நினச்சிருதில்ல, போவதில்லை. எத்தனை ஆர்ஃபனேஜ், எத்தனை டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல் இருக்குது, எத்தனை விஷுவலி ஹேண்டிகேப்ட் இருக்கிற காரியங்கள் நம்ம ஸ்தாபனங்கள் இருக்குது. குறைச்சல் உண்டு என்று கண்டு இருதயத்தை அடைத்து கொள்ளாதபடி இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, கிரியை உள்ள விசுவாசம், கிரியை உள்ள அன்பு காட்டும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனின் பார்வையில் நம்முடைய அன்பு எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே பார்த்தோம். கடைசியாக ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். நமது இப்போதைய நிலை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன செய்யறான், ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில். அதற்கு முந்தின வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் எப்படி இருக்கிறான், இருளிலே இருக்கிறான். அன்புக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன, பகை. சகோதரனை பகைக்கிறவன் எதில் இருக்கிறான், இருளிலே. எத்தனை குடும்பங்கள் இந்த நாளில் நம்ம சமாதானத்தை வாஞ்சிக்கிறோம். சகோதரனோடு, சகோதரியோடு, உடன் பிறந்தவர்களோடு, சக விசுவாசிகளோடு நாம் எத்தனை முறை பேசாமல் இருந்திருக்கிறோம். இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம், இருளில் இருக்கிறோம் வேதவசனத்தின்படி. பிரியமானவர்களே, இதுதான் இந்த நாளிலே நம்முடைய நிலை. அடுத்தாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். போதும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்யணும், நம்ம அன்பு வைக்கணும். முதலாவது கற்பனை அது, 2வது கற்பனை இது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, அதுதான் அதற்கு ஈக்குவலாக உள்ளது. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிற நீங்களும் நானும் சகோதரனை பகைத்தால் நாம் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க சத்தமா, பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொய்யன் எவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தை. பொய் பேசுகிறவர்கள் தேவனுடைய பிரவேசிப்பதில்லை. இதற்கு கம்பேர் வேர்டு இருக்கு. பிரியமானவர்களே, சகோதரனை பகைக்கிற நீங்களும் நானும் பொய்யராக இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம். அடுத்ததாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும்
மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவி. சகோதரனை பகைக்கிறவன் எப்படி இருக்கிறான்? கொலைபாதகன். எவ்வளவு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அவன் கூட நான் பேசவே மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன், அந்த வீட்டு வாசல் படியில் நான் கால் வைக்க மாட்டேன். எத்தனை பேர் வைராக்கியம் கொண்டு இருக்கிறோம். சகோதரனை பகைக்கிறவன் அன்பு கூறுவதற்கு பதிலாக பகைத்தால் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, மனுஷ கொலைபாதகன். இதுதான் கிறிஸ்துவின் அன்புக்கு விரோதமான காரியம். அவர் தன்னை காட்டி கொடுக்க வந்தவனே அவர் அன்போடு பார்த்தார். என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கிற கூட்டமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கடைசியாக முடிக்கும்படியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நியாயப்பிரமாணம் எதில் அடங்கியிருக்கு? 2 காரியத்தில். ஒன்று எது? கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? முழு இதயத்தோடு அன்பு கூறணும். 2வது பிறனிடத்தில் அன்பு கூறணும். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறான். ஒரே காரியத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். பிறனிடத்தில் நீ அன்பு வைத்தாலே போதும், நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீ நிறைவேற்றுகிறாய். வேத வசனத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை அந்த அன்பு தான் அதிகமான வெளிப்படுத்துகிறதா இருக்குது. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுவது அன்பினால தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு புதிதான கட்டளை நமக்கு கொடுத்தார். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை. இந்த வார்த்தையை நம்ம எத்தனை முறை வாசித்திருப்போம்? எத்தனை பேர் வாசித்திருக்கோம்? இதற்கு முன்பதாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு புதிதான ஒரு கட்டளை என்னது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற புதிதான கட்டளை. இந்த கட்டளையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்மை போல நிச்சயம் பிறனை நேசிப்போம். சுயநலத்தோடு வாழாதபடி, எனக்கு என் குடும்பம், என்னுடைய காரியம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய வீடு, என்னுடைய வேலை, இப்படியே நம்ம காலத்தை ஓட்டாதபடி பிறனுக்கு அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னது? நீ ஆதியில் எத்தனையோ பேர் நம்மள ஆதியில் ரொம்ப அன்போடு இருந்தோம், கர்த்தரிடத்திலும் அன்போடு இருந்தோம், பிறனிடத்திலும் அன்போடு இருந்தோம், வேத வசனத்தின் மேல் அன்போடு இருந்தோம், ஆண்டவருக்கு கொடுப்பதில் விருப்பத்தோடு கொடுத்தோம். ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு இந்த நாளில் நம்முடைய சபைக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்கும் எனக்கும் அது தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. எவ்வளோ ஏக்கத்தோடு அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த கேட்ட சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும்படியாக இந்த இரவு வேளையிலே நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கேட்ட சத்தியத்துக்கு நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அருமையான தேவனுடைய அன்பை பற்றி நம்ம இதயத்திலே ஆராயத்தக்கதாக நல்ல அருமையான ஒரு செய்தி கேட்டோம். உண்மையாலுமே நம்ம எல்லாம் அந்த அன்பில் நம்ம குறைவுள்ள இருக்கிறோன்னு நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறனா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக ஏரியில் உண்மையாலுமே நம்ம குறைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரத்தில் அன்பு கூறுறோம், ஆனால் சகோதரத்திலையோ குடும்பத்திலையோ அநேக பிரச்சனைனால பேசாமல் இருக்கிறதையும் கர்த்தர் அறிவார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. அறிவு கெட்டாத அன்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் வெண்கலம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. 3 காரியம் கடைசியாக வேதம் சொல்லுது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்குது. இவைகளில் அன்பே பெரியது என்று. அறிவு கட்டாத
அந்த அன்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கொண்டது போல நாமும் இயேசு கிறிஸ்துவோட அன்பு கூறுவோம், பிறனிடத்தில் அந்த அன்பை செலுத்துவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நம்ம தாழ்த்தி இந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை கொண்டு வந்த சகோதரன் கர்த்தர் ஆயிரங்களுக்கு பயன்படும்படியாக கர்த்தர் வழி நடத்துவதாக. நல்ல தாப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இரவு நேரத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தை உண்மையாகவே வெளிப்பட்டது ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு நாங்கள் எல்லாரும் தலை வணங்குறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். சுயமான வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கர்த்தனை கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த சபை ஜெபிக்கிற சபை ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பதனால ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்கிறீர். நாங்கள் ஜாக்கிரதை சத்தியத்தை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் நல்லவராக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ரஸ்கின் டாக்டருக்காக ஜெபம் பண்ண தாப்பனே, அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே கிம்ஷிக்காக்கும் அந்த ஆல்வின் நோபலுக்கும் அந்த திருமணக்காரையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நல்லபடியாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்து ஸ்தோத்திரம் தாப்பனே. ஸ்தோத்திரம். இதனால் எங்கள் மத்தியில் வந்த அருமையான பிரதர் சாமியல் சொன்ன இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இது எளிதான ஊழியம் அல்ல, ஆனாலும் கர்த்தனை அவளோடு கொண்டு நீ வழிநடத்துகிறீர். அநேக மொழிகளிலே வேதாகமும் கர்த்தாவே பிரிண்ட் பண்ணி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வேன்மா தாழ்மோடு ஜெபிக்கிறோம் தப்பனே. வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். மன கஷ்டத்தோடு வேதனையும் இருக்கிறாங்க, சிலர் இருக்கிறாங்க தப்பனே. வேலை பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆண்டவரே, வேலை இல்லாத இடத்துல இருக்காங்க, வேலை பிரேக்கில் இருக்கிறாங்க ஆண்டவரே. நீ அவர்களுக்கு தயவுசெய்து இறங்கி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வேன்மா ஜெபிக்கிறேன். இந்த சூடு காலத்திலும், இவ்வளோ கஷ்டமான சூடு காலத்திலும் வெளியில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. கர்த்தர் தாமே பகலில் வெயிலால் இரவு நிலவாலும் சேதப்படுத்தாதபடி ஏசப்பா அவங்களை நீ பாதுகாத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறேன் தம்பி. ஒவ்வொருத்தரும் ரத்த கொட்டைகளாக பாதுகாத்துக்கணும். தாழ்த்தி உங்களுடைய கிருபைகளாக ஒப்பு கொடுங்க தம்பி. இயேசு ரட்சம் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களோட அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து